புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்கை வயல்னு ஒரு ஊர். வேங்க வயல் ஊர்ல பட்டியல் சமுதாய மக்கள் குடிநீர் அருந்துகின்ற தொட்டியில மலம் கலந்த குற்றவாளியை இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்காத துப்புகட்ட சர்க்காருடைய முதலமைச்சர் ஸ்டாலின். நான் கேட்கிறேன், இங்க சென்னையில வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்த உடனே மறுநாளைக்கு யார் வந்தாரு? சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்தார். அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல வெள்ளம் வந்தது. யார் வந்தது? நம் நாட்டினுடைய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தார்கள். நான் கேட்கிறேன், வேங்க வயலுக்கு முதல்வரும் போகல, அந்த பகுதியிலே மந்திரியா இருக்கிற ரகுபதியும் போகல. என்ன பண்றீங்க? உங்களோட சமூக நீதியெல்லாம் இட் இஸ் ஒன்லி ஸ்கின் டீப், மேல எழுந்த வாரியா இருக்கிறது. சரி, நான்குநேரிக்கு முதலமைச்சர் போனாரா? திருநெல்வேலிக்கு போனாரா? பட்டியல் சமுதாய மக்கள் கொடுமைப்படுத்தப்படுவதை கண்டு பொங்கி எழுந்து சமூக நீதிக்காகவே பிறப்படுத்த தெரியாது. இவர் எப்படி பெற்றார் கருணாநிதினு, நான் எதுக்காக பெற்றேன்னு அவர் சொல்லலை, இப்ப இல்லை. ஆனா அதுக்காகவே பிறந்தவர்னு சொல்லிக்கிற திரு மு.க. ஸ்டாலின் ஏன் வெங்க வயலுக்கு போகல, நான்குநேரி போகல, திருநெல்வேலி போகல? என்னையா பண்ணி கொண்டிருக்கீங்க சென்னையில? ஆர் யூ பிஸி மேக்கிங் மணி? வெக்கமா இல்ல? மாண்பு பிரதமர் சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் வெள்ளத்தின் பொழுது இங்க அனுப்பினார். நீங்க என்ன பண்ணீங்க? யார் போனீங்க? மையநாதன் போனாரா? உங்க மந்திரி அந்த மாவட்டம். ரகுபதி போனாரா? அந்த மாவட்டம். பின்ன என்னையா உங்களுக்கெல்லாம் சமூக நீதி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு? மாண்பு பிரதமரை பத்தி பேசுறதுக்கு, அவர் பேரை விமர்சிக்கிறதுக்கு வெக்கம் வேண்டாம்? ஒரு தகுதி வேண்டாம்? ஒரு மானங்கட்ட அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. நண்பர்களே, சென்னை வெள்ளத்துக்கு இவங்க சொல்றாங்க இன்னும் ஒரு பைசா கொடுக்கலையா. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு இன்னி வரை முதலமைச்சர் பதில் சொல்லல. சென்னையில தொடர்ந்து அடிக்கடி வெள்ளம் வருது, தண்ணி தேங்குது. குளத்தூர் தொகுதி யாரோடது? அப்படியா? அது குளமாவே இருக்கு. ஆகவே சென்னையை காப்பாற்றுவதற்கு மழைநீர் வடிகால் சிஸ்டம் உருவாக்குறதுக்கு 5000 கோடி மத்திய அரசு கொடுத்தது. அந்த 5000 கோடி என்ன ஆச்சு நண்பரே? அதுல நாங்க முழுசு செலவு பண்ணிட்டோம் முதல் கே என் நேரு உள்ளாட்சித்துறை அமைச்சர். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? 40% தான் நிறைவேறி இருக்கு. நீங்க 60% கொள்ளையர்கள்னு எனக்கு தெரியும். நீங்க செலவு பண்ணது 40%. வாட் ஹேப்பன் டு தி ரெஸ்ட் 60%? 3000 கோடிக்கு என்ன ஆச்சு? கணக்க கொடு. சென்டர்ல இருந்து நீ கேட்டுட்டே இருப்ப. ஒவ்வொன்னா ஒரு மந்திரியும் உங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொள்ளையடித்துக் கொண்டே இருப்பார்கள். சென்டர் கொடுத்துட்டே இருக்குமா? சரி, இந்த வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே இது பேரிடர் மேலாண்மை நிதி 950 கோடி ரூபாய் முன்னாடியே இப்ப கையில வச்சுக்கோ. எப்ப வந்தாலும் அதை பயன்படுத்திக்க. அதுக்கு என்ன கணக்கு? இன்னி வரைக்கும் கணக்கு கொடுக்கல. அதோட மட்டும் இல்ல, இதற்கான கமிட்டி we are assessing the damages மத்திய சர்க்கார் கொடுக்கும். ஆனா அதுல எவ்வளவு? 40% தான் மக்களுக்கு போகுமா? தெரியணும்ல நீ எவ்வளவு % கொடுக்கறேன்னு. ஆகவே மாண்புமிகு பிரதமருக்கு எதிராக பொய்களை பரப்பி கொண்டிருக்கின்ற திமுகனாலே பொய் தான். ஏன்னா 67ல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லி ஓட்டு கேட்டதுன்னு எனக்கு தெரியும். என்றால் அன்னிலிருந்து நான் பொதுக்கூட்டங்களில் இவர்களை ஃபாலோ பண்ணி வர்றோம். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? உங்க சிஎன் அண்ணாதுரை என்ன சொன்னாரு? ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவேன்னு. தேர்தலில் ஜெயிக்க மாட்டோங்கிறதுனால அள்ளி விட்டாங்க வாக்குறுதிகளை. ஆனா ஜெயிச்சு விட்டாங்க. உடனே பயந்து போன சிஎன் அண்ணாதுரை என்ன சொன்னார் தெரியுமா?
3 படி லட்சியம் 1 படி நிச்சயம். பாருங்க, ஒரு செகண்ட்ல 1/3 ஆயிடுது அவங்க ப்ராமிஸே. எவ்வளவு கேவலமான ஃப்ராட்ஸ் டு தி கோர் டிஎம்கேனா யோசிச்சு பாருங்க. அப்ப 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம். நீங்க தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு கடையிலையாவது 1 படி போட்டீங்களா? திமுக பொய், புழுகு, மோசடி, அத்தனையும் புழுகுனி பசங்க. ஒத்த கூட நல்லா இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மந்திரி செந்தில் பாலாஜி எங்க இருக்கார்? ஜெயில இருக்கார். பொன்முடியா, அது தமிழ்ல சொன்னா என்னவோ தெரியல எனக்கு. அந்த பொன்முடி பெயில்ல இருக்கார். இவங்க மந்திரி ஒண்ணு ஜெயில இல்ல பெயில்ல. இவங்க போராட்டம் நடத்துறதே யாருக்கு? பெயில்ல இருக்கிற சோனியாவும் பெயில்ல இருக்கிற ராகுலும் ஜெயில இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கா போராட்டம். அட, உங்க கும்பலே இந்தி கூட்டணினா கொள்ளக்கார கூட்டணிங்கிறதுக்கு வேற என்ன உதாரணம் வேணும்? மணிஷ் சிசோடியா ஜெயில, டெல்லி டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஜெயில. நேற்று உயர் நீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு கொடுத்திருக்கு. கெஜ்ரிவால் நியாயமான காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டிருக்கார். அதனால அவரை விடுதலை செய்ய முடியாது. அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன தோஷம் அதுல? ஆகவே இவர்கள் பேசுவது அத்தனையும் பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு. நண்பர்களே, இந்த திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது இவங்க 2004 இருந்து 2014 வரை ஆட்சியில் இருந்தாங்கல்ல. அந்த காலகட்டத்தில் நீங்க மத்திய அரசு மாநிலத்துக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நீங்க சொல்றத இந்த ஸ்டாலின் கூட்டு வந்து உட்காத்தி வச்சிருக்கிற கூட்டத்துக்கு வேணா போய் சொல்லலாம். நீங்க ஆட்சிக்கு வந்தப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிப்பது டிவல்யூஷன் ஆஃப் ரெவென்யூ. அது எவ்வளவு? 30.5%. அதை நீங்க எவ்வளவா உயர்த்தினீங்க? 32. ஆனா 2004ல நீங்க 32 உயர்த்திட்டு அதுக்கப்புறம் கையை கட்டிட்டு பேசுறீங்க. நாங்க வந்ததும் பினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் படி 42% மாத்திருக்கோம். இந்த ஒரு விடலை பையன் ஒண்ணும் முடியாம போய் பேசிட்டே இருக்கான். அவன் பேர் என்ன? உதவாக்கரன். பேர் என்ன? உதவாநிதி, உதவாக்கரநிதி, கஞ்சாநிதி. ஏன்னா அவருடைய மனைவி தான் அந்த மங்கை படம் உற்பத்தி பண்ணாங்களா. எனக்கு சினிமா பத்தி ஜாஸ்தி தெரியாது என்ன. ஆனா மக்கள் சொல்றாங்க ஸ்டாலின் குடும்பம் நார்கட்டிக்ஸ் மணியில சினிமா எடுத்து சம்பாதிச்சு கொடுத்து போயிருக்குன்னு. நான் சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். ஆனா மக்கள் என்ன சொல்றாங்க? அந்த குடும்பமே நார்காட்டிக் மணியில கொழுத்த குடும்பம் அப்படின்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இளைஞர்கள் சீரழிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சாராயம் வித்த வரி எவ்வளவு வந்திருக்கு? 50,000 கோடி. 50,000 கோடிங்கிறது என்ன? வரி வருவாய். அப்படின்னா தமிழ் அதை போல ஒரு 7 மடங்காவது குடிச்சிருப்பானா? அப்பதானே இவங்களுக்கு 50,000 கோடி வரும் வரிதானே. அப்போ 3 லட்சம் கோடி 3 லட்சம் கோடிக்கு தமிழனை குடிக்க செஞ்சு சகோதரி கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க? தமிழகத்தில் தான் இளம் விதவைகள் அதிகம் இருக்காங்க. அப்ப இளம் பெண்களின் தாலி இருக்கிற கட்சி எது? திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் திராவிடியன் ஸ்டாக். புரியுதா? இளம் பெண்களின் தாலி அறுப்பவர்கள். யார் சொல்றது? ஹெச் ராஜாவா? இல்ல, கனிமொழி சொல்றாங்க. கவிஞர் கனிமொழி தமிழகத்திலே டாஸ்மாக்னால இளம் பெண்கள் விதவைகளாகிறார்கள். அப்படின்னா அதை தடுக்கணுமா வேண்டாமா? இந்த ஆள் இப்ப என்ன பண்றாரு? கஞ்சா கடத்துறவன், நார்காட்டிக் கடத்துறவன் கட்சியில சேர்த்து அயலார் அணிக்கு அவர் இணை செயலாளரான். யாரு? ஜாஃபர் சாதிக்கா. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. இந்த 2 ஜாஃபர் திமுகவோட சபப்பட்டியல கடைசி ஆணி. யாரு? ஒன்னு ஜாஃபர் சாதிக்கு, இன்னொன்னு யாரு? ஜாஃபர் சேட்டு. அவன் ஏடிஜிபியா இருந்தானா? அவனை கைது பண்ணி ஜெயில வைக்கணுங்கிறேனா? ஏன்னா ராசாவோடையும் TR பாலுவையும் அந்த ஜாஃபர் சேட்டு
பேசினது எல்லா ரெக்கார்ட்ஸும் சோசியல் மீடியால இருக்கு. அவனை யார அந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் பேர்வழிகளை காப்பாற்றுவதற்காக பேசின நபர். அதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 வருஷம் முன்னாடி ஜாஃபர் சேட்டும் கனிமொழியும் பேசின கேசட் வந்தது, வெளியில வந்துதா? எனக்கு ஏதோ ஞாபகம் சரியா தெரியல என்ன பேசினாங்கன்னு. அந்த மாதிரியா இருக்கிற ஒரு அயோக்கியனை இங்க தமிழ்நாட்டினுடைய டிஜிபி ஆக்குறதுக்கு முயற்சி நடந்தது. யாரோ ஒரு புண்ணியவான் தடுத்து விட்டானா, அது யாரு எனக்கு தெரியும். ஆகவே நண்பர்களே, இந்த ஜாஃபர் சேட்டுன்னு போலீஸ் ஸ்கூல்ல இருந்து கிரிமினலோட பேசுற ஒரு அயோக்கியம் ஜாஃபர் சேட்டு. அந்த மாதிரியா 2000 கோடிக்கு நார்கட்டிக் கடத்தின அயோக்கிய ஜாஃபர் சாதிக். அவன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட நிர்வாகி. அப்ப அதுல கருணாநிதி இதுக்கு ஸ்டாலினுக்கு பொறுப்பு இல்லையா? How did you mean it? யோசிச்சு பாருங்க. ஆகவே இந்த அரசாங்கம் டாஸ்மாக்ல தண்ணி அடிச்சு ஒருத்தன் செத்து போறான், பெண்கள் தாலியா இருக்கிறாங்கன்னா சீக்கிரமா இருக்கட்டும்னு இதையும் விற்கிறான். இன்னைக்கு தமிழ்நாடு தான் அது பாருங்க. இந்த ரோடு சைடு பாரதியா ஒருத்தர் இருக்காங்க, அவன் பேர் என்ன? RS பாரதினா ரோட் சைடு பாரதி தானே என்ன? அந்த RS பாரதி ரோட் சைடு பாரதி சொல்றான், குஜராத்ல தான் பிடிச்சாங்களாம். நண்பர்களே, குஜராத் கோஸ்ட் லைனுக்கு 60 கிலோமீட்டர் உள்ள ஆப்கானிஸ்தான்ல இருந்து தமிழ்நாட்டுக்காக கடத்தி வரப்பட்ட நார்கட்டிக். அத குஜராத் போலீஸ் கைது பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? குஜராத் போலீஸ் கடமையை ஒழுங்கா செய்யுதுன்னு அர்த்தம். அது புரிஞ்சுக்கணும். குஜராத்துக்கு வரல, அது தமிழ்நாட்டுக்காக எங்கிருந்து வருது? ஆப்கானிஸ்தான்ல இருந்து. ஆப்கானிஸ்தான்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்ற நார்காட்டிக் 60 கிலோமீட்டர் கடல்ல உள்ள குஜராத் போலீஸ். இப்போ இன்னி வரைக்கும் இந்த ஜாஃபர் சாதிக்கினுடைய இந்த சமூக விரோத தீய செயலை ஸ்டாலின் கண்டிச்சாரா? கண்டிக்கணுமா வேண்டாமா? ஒரு மானமுள்ள முதலமைச்சர்னா கண்டிப்பார், மக்கள் நலனின் அக்கறை இருப்பவர்னா கண்டிப்பார். இப்ப புதுசா என்ன புருடா விடுறாரு நம்ம சீஃப் மினிஸ்டர், தமிழகத்திற்காக பிரத்யேகமாக மோடி என்ன செய்தார்னு. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி சென்னை மக்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும். 2018 மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் இங்க டிஃபென்ஸ் காரிடார் அதுக்கு அடிக்கல் நாட்ட வந்தாரா? நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன், உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அன்னைக்கு தான் இந்த MK ஸ்டாலின்ங்கிற தமிழ் இன விரோதி கருப்பு பலூன் விட்டு கோபேக் ஆட்டம் போட்டாரா? இப்ப ஞாபகம் வருதா? மோடிஜி எதுக்கு வந்தார்? தமிழ்நாட்டில் டிஃபென்ஸ் காரிடாரை துவங்கி வைக்கிறதுக்கு வந்தார். 1 லட்சம் தமிழனுக்கு வேலை கொடுக்க. அப்ப தமிழர் நலன்ல MK ஸ்டாலினுக்கு நம்பிக்கை இருக்கும்னு சொன்னா, அக்கறை இருக்கும்னா MK ஸ்டாலின் என்ன பண்ணி இருக்கணும்? ஒரு ரோஜா பூவை எடுத்துட்டு போய் ஏர்போர்ட்ல தேங்க்யூ மோடின்னு கொடுத்திருக்கணும். நீ கோபேக் மோடின்னு பலூன் விட்ட தமிழ் இன துரோகியே, தமிழ இளைஞர்களின் எதிரியே, நீ பேசலாமா தமிழ்நாட்டுக்கு பண்ணாருன்னு? அந்த டிஃபென்ஸ் காரிடார் இந்தியாவிலேயே 2 ஸ்டேட்ல தான், ஒன்னு தமிழ்நாட்டில், இன்னொன்னு உத்தரப்பிரதேஷ். சரி, இப்போ என்னவோ மோடிஜி தேர்தல் தான் வராரா? அட நீயே என்னைக்கு எங்க ஊருக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும். போன தேர்தலுக்கு வந்தவர் இப்ப இந்த தேர்தலுக்கு அதுவும் பார்டரோட ஓடி போயிட்டாராம். சிவகங்கைக்குள்ள வரல, மதுரையில சிவகங்கை பார்டரோட ஓடி போயிட்டாராம். நீங்களே இந்த 2.5 வருஷத்துல சிவகங்கைக்கு வரல, இங்க மெட்ராஸ்ல இருந்து வரல. இவர் கேட்கிறாரு மோடிஜி எலெக்ஷனுக்கு மட்டும் வராருன்னு. தூத்துக்குடியில வந்து இஸ்ரோவுக்காக ஏவுகணை தளத்துக்கு மாண்புமிகு பிரதமர் அடிக்கல் நாட்டப்ப எலெக்ஷன் அறிவிச்சிருந்தான். பள்ளிய எலெக்ஷன் அப்ப மோடிஜி சேலம் வந்த அன்னைக்கு தான் எலெக்ஷன் டிக்ளேர் ஆச்சு. ஆக தமிழகத்திற்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு மக்களுக்கான திட்டங்களை அறிவிக்கிறதுக்கு அல்ல துவங்கி வைக்கிறதுக்கு மோடி அவர்கள் வந்தார்கள். திருச்சியில ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் துவங்கி வைக்க வந்தார். அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ரயில்வே மற்றும் நீர்ப்பாசன திட்டங்கள் எல்லாம் 17,000 கோடிக்கு துவங்கி வச்சார்.
அது தமிழ்நாட்டுக்கு செஞ்சது இல்லையா? யாருகிட்ட பீலா விடுறாரு?